வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2040 நான் அவங்க கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸோ இது எதனால் வருது, இது எப்படி வந்து சரி பண்ணலாம் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் ஹெட்ஸில் ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்குது. ஸோ இந்த சவுண்டை வந்து கேட்டு பாருங்கள் நீங்களே. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இதுமாதிரி சவுண்டு வந்து வருது. ஆனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து டெத் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலேயில் வந்து ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ நமக்கு வந்து பேட்டரியில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வந்து டிஸ்பிளேலே பார்த்துருப்போம், எந்த ஒரு சிம்பிள் எதுவுமே காட்டல. அதே நேரத்தில் ஹார்ன் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரிலே தான் கழட்டி பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பேனலை கழட்டுறதுக்கு வந்து 3 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீட்டை கழட்டிட்டு இந்த 3 ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு பேனலை ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க ரிலே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 3 ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைட் பேனலில் இழுத்தனா நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிலே வந்து நம்ம சைடில் வந்து இருக்கும். ஸோ இந்த ரிலே வந்து எந்த சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, பைக்குக்கு லெஃப்ட் சைடில் வந்து ரிலே வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சைட் பேனல் வந்து ரிமூவ் பண்ணணும். கீழே ரிமூவ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒரு லாக் மாதிரி இருக்குது, உடஞ்சிச்சுன்னா திருப்பி வந்து மாட்ட முடியாது. ஸோ அதை வந்து பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரிலே. ஸோ இந்த ரிலே தான் வந்து 4.5 வருஷமாக நம்ம பைக்கில் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நம்ம பைக்கோட 4 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஸ்பேர் ரிலே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து போட்டு பார்ப்போம், செக் பண்ணி. ஸோ ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து புது ரிலே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸ்பேர் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு மெக்கானிக் செட்லேருந்து. ஸோ புதுசு வந்து வாங்கிட்டு வரல. ஸோ இது என்ன ரிலேவோ அதை வந்து நம்ம வந்து ஸ்பேரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புதுசு வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து புதுசு வந்து மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரிலே வந்து போட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே சேம் என்ன ஆம்ஸ் இருக்கோ அதே தான் இருக்குது இதுலேயே வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கரெக்டாக இந்த சீட் பண்ணணும். இந்த பின் வந்து 4 பின் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 4 பின்னுமே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டரில் இருக்க மாதிரி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்பேரை எடுத்துகிட்டு வந்த ரிலே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து புது ரிலே வாங்கி அப்படியே வந்து மாட்டிக்க வேண்டியதான். ஸோ வண்டி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து ரிலேயில் தான் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேறு ரிலே வந்து போட்டுக்கோங்க. இதான் வந்து அந்த பழைய ரிலே. இப்போ வந்து நம்ம ஸ்பேர் வாங்கிட்டு வந்த ரிலே வந்து போட்டிருக்கோம். ஸோ ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ ரிலே வந்து மாற்றியாச்சு. பைக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தாலே தெரியும் 4.5 வருஷம் ஆனாலும் அந்த சிங்கிள் சைட் ஸ்டார்ட் வந்து இனிமேல் வந்து அதே மாதிரி நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு 4 இயர்ஸ் ஓனர்ஷிப் வேணால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அதை வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி வந்து செக் பண்ணி பாருங்கள், பேட்டரி ட்ரையாக இருக்கா இல்லை வந்து டெட் ஆகிருக்கான்ட்டு. அப்படி பேட்டரி கம்ப்ளைண்ட் இருந்தால் ரிலே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.